மகரிஷியின் அற்புதமான அத்தகைய அருள்நாமத்தை திருநாமத்தை உரைத்திட்ட தருணம் அதிலே நற்சபையின் பொற்சபையின் பொன்னம்பல மகாசபையின் ஆண்டு விதிர கோரக்க மகரிஷியை வருக வருக என அகத்திய பெருமகனாரின் திருவடியிலே இருந்து அருளடியிலே இருந்து அழைக்கிறோம். வணங்கி நிற்க எல்லாரும். பஞ்சபூத ஆற்றல்தனை தன்னகம் கொண்டு இறைமங்கள சபையாய் விளங்கும் அச்சபைதனில் இருந்து ஏற்றமுற நடைபெறும் இல்சபை சீடனது அகவிழா கண்டு அகத்திற்குள் இருக்கும் ஆற்றல்களையெல்லாம் தன்னோடு அமர வைத்து சூட்சம ஆசிகள் பெரும் நிலைதனில் பெரும் நிலைதனில் பெருமகா நிலைதனில் எமை அழைத்து பிரத்யேகமான தனித்துவ முறையில் எமை அழைத்து அகத்தியன் அனுமதி பெற்று அழைத்தவனே அழைத்த கணம் யாமே அக்கணம் வந்து அமர்ந்துள்ளோம். சித்தன் எவ்வகையில் அவன் திருவாய் மொழி பெயர்ந்து திருவாய் மொழி திறந்து ஆற்றல் பொங்கும் திருமுருக கடவுளினுடைய அங்கமெல்லாம் ஜொலிக்கின்ற தமிழ் நிலைகளின் மூலமாக வழங்கும் ஆசிகளில் எல்லாம் அத்துணை சித்தர்களுடைய ஆசிகளும் ஆற்றல் கொண்ட அகத்தியன் ஆசியும் அகத்தியன் ஆசி அத்துணை சித்தர்களின் திருவாய் மொழிகளிலிருந்து உதிக்கின்ற அத்தகைய சுட்சமத்தில் சிவபெருமானுடைய ஆசியையும் பெற்றுக்கொண்டிருக்கும் அத்தகைய தருணந்தனிலே கோரக்கனின் திருவாய் மொழிகளை கேட்க எத்தனித்த சித்தனை நல்லாசி வழங்கி தூவப்பட்டிருக்கும் மலர் இதழ்களிலெல்லாம் ஒவ்வொரு சித்தனும் அமர்ந்து ஆசிகள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இச்சபைக்கு இல்சபை வாழையினை முன்வைத்து வாழை நிலையினை உள்வைத்து வாழை நிலையினை சித்தனுக்குள் வைத்து அச்சித்தனை வாழை நிலையோடு அகத்திற்குள் வைத்து அகமகிலும் சீடனே நாம் அகத்திற்குள் இருக்கும் அகம் என்ன, அகம் பாவம் என்ன, ஐவகை எதிரிகள் என்ன என்று கண்டறிந்து அத்துணை எதிரிகளையும் படிப்படியாக வேறறுக்கின்ற பொழுது அவன் நல் மானிடனாகிறான். நல் மானிடனாக அவன் வளம் வருகின்ற பொழுது சித்தநிலை அவனை அறியாமல் உள்புகுந்து உள்ளுக்குள் இருக்கும் பஞ்சபூதங்கள் எல்லாம் விழித்து கொண்டு தன்னை சுற்றி இருக்கும் பஞ்சபூதங்களோடு அவை ஒன்றாக கலந்து உள்ளுக்குள் எழுகின்றதே ஒரு பெரு ஞான ஒளி. அவ்வொழியே கோரக்கன் காட்டும் ஆசி ஒளி என்று நாம் வளர்ந்து அவ்வொளி யாவருக்குள்ளும் அமிழ்ந்திருக்கின்றது, ஆழ்ந்திருக்கின்றது. அமிழ்ந்திருக்கின்ற ஒளியை வெளியெடுப்பதற்கு எவனொருவன் முயற்சிக்கின்றானோ அத்தகைய முயற்சி தொடங்கும் தருவாயுதனில் எம் போன்ற சித்தர்கள் கரம் பிடித்து இழுக்கின்றார்கள் என்று நாம் அவ்வாறு நாம் கரம் பிடித்து இழுக்கின்ற பொழுது அக்கரம் தன்னை பற்றி வந்து எம்மோடு நடைபயணம் மேற்கொள்கின்றவனை நற்பயணமாக அவன் பயணத்தை மேற்கொள்ள வைத்து தம் திருவடியில் அமர வைத்து அழகு பார்க்கும் அற்புதமான சூழல் பிரபஞ்சத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. எங்கெங்கும் 14 லோகம் எங்கும் இந்நிலையே நடந்து கொண்டிருக்கின்றது. இது கலியுகமாக இருந்த பொழுதும் இத்தகைய அகத்திற்குள் அமர்ந்திருக்கும் அத்துணை பேரும் சித்த ஒளியை கேட்கின்ற பொழுது இது கைலாய யுகமாக மாறி இருக்கின்றது. சித்தன் என்று யாம் கோரக்கன் நல்லாசிகள் சித்தர்கள் அவரவர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நல் மானிடன், நல் சேவகன், நல் இறையாளன், நல் சித்தன், நல் சிவமாக மாறுகின்றவன் வருகின்றானா என்று உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். பிரபஞ்சத்தில் எவனொருவன் தன் சுட்டு விரலை நீட்டுகின்றானோ அவனை சுட்டு விரல் பிடித்து இழுத்து சிரசில் அமர வைத்து அழகு பார்க்கும் பிரபஞ்சம் இது. அவ்வாறு அழகு பார்க்கும் பிரபஞ்சத்தை தன்னகம் வைத்திருக்கும் அழகு பார்க்கும் பிரபஞ்சத்தை அழகுற அமைக்கப்பட்டிருக்கும்
பிரபஞ்சத்தை சிவம் அமைத்து அழகு பார்க்கும் பிரபஞ்சத்தை தன் அகத்திற்குள் வைத்திருக்கும் வாழை சித்தனை அகத்திற்குள் வைத்து அமர வைத்த சீடனே யாம் கோரக்கன் வாழை சித்தன் ஒன்றும் எங்கும் எவரும் காணா அற்புத ஆற்றல் கொண்ட சித்தன் அவன். 11,000 யுகங்களாக கங்கா நதிநீரில் பாதாள கங்கா நதிநீரில் தவம் இருக்கும் புண்ணிய நிலைகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்து தவம் இருக்கும் சிவமகா வாழை சித்தன் என்னும் பேர் ஆற்றலை தன் அகத்திற்குள் வைத்து அமர வைத்த அற்புத ஆற்றல் பெற்ற சீடனாக கிளை சபையினுடைய சீடனாக கிளை சபை ஆசானாக வலம் வரும் யாவருக்கும் கோரக்கன் நல்லாசி. அத்துணை பேரும் அவரவர்களுக்கு ஆசான்களே. அவரவர்களின் உள்ள அடி ஆழ்நிலை மனதில் சித்தத்தை அமர வைத்திருப்போர் யாவரும் அவரவர்களுக்கு ஆசான்களே. உள்ளுக்குள் சொல்லிக் கொடுக்கும் அத்தகைய தாரக மந்திரம் பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்கள் உள்ளிருந்து சொல்லும் தாரக மந்திரத்தை எவன் ஒருவன் உள் செவியில் இருந்து கேட்டு அதன்படி வழிநடக்கின்றானோ அவனுக்கு ஆசான். ஆசான் கூறும் வழியோடு வழியை தாங்கி வழிநடக்கின்றவனே பிரபஞ்சத்தில் வெற்றியாளன் ஆகிறான். அவனே இறையாளன் ஆகிறான். அவனே இச்சித்தன் போல் சிவமாகின்றான் என்று கோரக்கின்றான். அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றன. அழைத்தவன் வந்து அமர்ந்திருக்க எமை அழைத்து உள்ளழைத்து ஆசி கேட்ட சித்தனே யாவருக்கும் கோரக்கன் மட்டுமல்ல பிரபஞ்சத்தில் காணும் அத்துணை நற்தலங்களில் அமர்ந்திருக்கும் அத்துணை சித்த ஆற்றல்கள் எல்லாம் வாழை சித்தன் எங்கு சென்று அமர்கின்றானோ அவ்விடத்தில் வந்து தஞ்சமடையும். பிரபஞ்ச மகா சித்தன் வந்து அமர்கின்ற இடத்தில் வாழை சித்தன் அமர்கின்ற இடத்தில் தஞ்சமடையும் என்று கோரக்கன் இவ்விடம் இவ்வகம் அத்தகைய புண்ணிய நிலையை பெற்ற அகமாய் விரும்பீசன் அமர்ந்து ஆற்றலாய் அகிலாண்ட பரமேஸ்வரி அமர்ந்து அரசாட்சி புரியும் இவ்விடத்தில் கிளை சபையில் முதலில் அத்துணை ஆற்றலும் வந்து அமர்ந்தது. அத்துணை ஆற்றலும் 10 அவதார ஆற்றலோடு ஒன்றிணைத்து வந்து அமர்கின்ற 2வது தலமாக ஆற்றலாய் இத்தலம் விரைந்திருக்கின்றது என்று நாம் கோரக்கன் உல்லாசி அற்புதமாய் இல் சபை சீடர்கள் யாவரின் அகத்திலும் இத்தகைய ஆற்றல் பரவி நிற்கின்றது என்னும் நல் விளையையும் கோரக்கன் ஆற்றலாய் அழைத்த மனம் வந்து அமர்ந்து அற்புத ஆசிகள் கூற எமை அகத்தியன் அனுமதியோடு அமர வைத்த வாழை சித்தனுக்கும் இல்லாளுக்கும் வாழை சித்தனுடைய பிரபஞ்ச மகாசபை சீடர்கள் யாவருக்கும் பிரபஞ்சத்திற்கும் நாம் கோரக்கன் நன்றி தெரிவித்து நல்ல ஆசி போதுமா? கோரக்கர் சவுண்டு கேட்டுட்டே இருந்தது. அதான் அவர் சொல்றாரு. சச்சங்கம் இல்லாமல் அதாவது நல்ல விஷயமா கேட்க